ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிசி தமிழ் ஹெரால்ட். ஸோ இது பிக் பேங் தியரி பார்ட் 2. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த தியரி எப்படி எவால்வ் ஆனிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தியரி பற்றி நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள போயிடலாம். நம்ம பிக் பேங் தியரி என்ன சொல்லியிருந்தோம்? இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி, ஒரு பாயிண்ட்லேருந்து தான் உருவானுச்சு. இந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு லெமன் லைக் பால் மாதிரி இருந்தது. அந்த பாலில் இப்படி புரிஞ்சுக்கங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பலூனில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம்னு வைங்களேன். அந்த பலூனோட கெப்பாசிட்டி 100 தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பலூன்ல நீங்க 101வது ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து வச்சீங்கன்னா அது வெடிக்க தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிக் பேங் தியரிங்கிறது ஒரு லெமன் மாதிரியான ஒரு பால். அதுல ஏதோ ஒன்று உள்ள போனதுனால, அது டிஸ்டர்ப் ஆனதுனால என்ன ஆகுது, அது வந்து நமக்கு வெடிக்குது. அப்போ பிக் பேங் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் ஃப்ரம் தி சிங்குலாரிட்டி விச் லெட் டு தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ அப்படிதான் என்ன ஆகுது, நமக்கு யூனிவர்ஸ்ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நமக்கு எதெல்லாம் உருவாகுது? ஸ்பேஸ், டைம், மேட்டர், எனர்ஜி இதெல்லாம் உருவாகுது. விச் மீன்ஸ் டில் பிக் பேங் ஆல் தி அந்த ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, மேட்டர் ஆர் எக்ஸிஸ்டட் இன் பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணுறோம். அப்போது இங்கே பாருங்களேன், பிக் பேங் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் ஃப்ரம் தி சிங்குலாரிட்டி. இந்த பாயிண்ட் ஆனது எப்படி இருக்கும்னா, இன்ஃபைனைட் ப்ரெஷர் ரொம்ப இன்ஃபினைட்டா இருக்கும், டெம்பரேச்சரும் ரொம்ப இன்ஃபினைட்டா இருக்கும், டென்சிட்டியும் ரொம்ப இன்ஃபினைட்டா இருக்கும். இதுதான் இந்த லெமன் லைக் பால். அதை வந்து அளவிடவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, எனர்ஜி வந்து நமக்கு டிவிஷன் ஆகுது. டிவிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இங்கே கூட நான் குரோனாலஜியில் போட்டிருப்பேன். ஸோ பிக் பேங் நமக்கு வெடிக்குது எப்போ? 13.7 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அது வெடிச்ச டைம்ல அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ் இருந்துதான். ஸோ இந்த டைம்ல தான் நமக்கு எனர்ஜி என்ன ஆகுது, இப்படி நமக்கு டிவிஷன் ஆகுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 நிமிஷத்துல நமக்கு என்ன ஆகுது, நமக்கு மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது. ஸோ எப்படி நம்ம பார்த்தோம், அந்த போன எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஒரு வெடி வெடிக்குதுன்னா அந்த நெருப்பு அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கும். அப்படியே போக போக கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா நெருப்பு காணாம போயிடும். எப்படி நீங்க மேல ராக்கெட் வெடிக்குதுல, வெடிக்கிறப்ப நெருப்பா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துல நெருப்பு காணாம போயிருதுல. விச் மீன்ஸ் என்னது, அது எனர்ஜியா இருக்குது. எனர்ஜி ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் என்னவா மாறுது, மேட்டரா மாறும். சின்ன சின்ன ஆஷஸ் அந்த மாதிரி என்ன ஆகும், நமக்கு சேஞ்ச் ஆகும். அதை தான் இங்க நம்ம சொல்றோம். அப்ப பிக் பேங் வெடிக்குது. அப்ப வெடிக்கிறப்ப நமக்கு ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்ப ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ் ஹை எனர்ஜி. அப்போ ஹை எனர்ஜிலேருந்து நமக்கு லோ எனர்ஜியா மாறுறப்போ நமக்கு மேட்டர் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம இங்க மில்லியன் டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்கோம். அப்ப ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ்லேருந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு வந்ததுனால தான் நமக்கு என்ன ஆகுது, மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆனதான் இங்கே பேசுகிறோம். இதை தான் ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு ஸ்டீவன் வேபக் அப்படிங்கிறவர் 1978 எழுதியிருப்பாரு. அது நோபல் பிரைஸ் கூட நமக்கு என்ன ஆகுது, நமக்கு வாங்கினது. அப்போ இந்த பிக் பேங் வெடிக்கிறப்போ நமக்கு டிவிஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம இதை தான் சொல்றோம். அதாவது இப்போ 100% எனர்ஜி இருக்குன்னு வைங்களேன். இதுல 71.5%, 4.5%, 24%, இப்படியே நமக்கு 3 கேட்டகரியா பிரியுது. என்னன்னா நமக்கு டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் இதெல்லாம் பிரியும். இங்க பாருங்க, நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்போ இந்த 71% என்னதான் இருக்கும், டார்க் எனர்ஜி தான் நமக்கு இருக்கு. அப்போ இந்த டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த எனர்ஜியை நம்மளால அளவிடவே முடியாது. இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அன்னோன் எனர்ஜி அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அன்னோன் எனர்ஜி. இதை யாருமே என்ன பண்ண முடியல, இது வரணும் பார்க்கல. வி டோன்ட் நோ தட் இட் எக்ஸிஸ்ட். இது எக்ஸிஸ்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதுதான் இந்த டார்க் எனர்ஜி. இது 71% இருக்கு. அடுத்து டார்க் மேட்டர். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், நமக்கு வந்து ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அது எனர்ஜி மேட்டர் 2 ஃபார்ம்ல இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. அப்போ டார்க் மேட்டர் 24% இருக்கும். அப்போ டார்க் மேட்டர்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ டார்க் மேட்டர் அப்படின்னாலுமே நமக்கு இட் இஸ் அன் அன்னோன் ஃபார்ம் ஆஃப் மேட்டர். அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவும் இல்லை. இட் டசன்ட் ஹேவ் எனி மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ். வி டோன்ட் நோ ஹவு இட் பிஹேவ். இது எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு இப்ப நோன் மேட்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.5% அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மீன் பண்றோம். அதாவது நம்ம உலகத்துல பாக்குற இந்த கேலக்சி, ஸ்டார் இதெல்லாம் எங்கதான் இருக்கு, இந்த 4.5%குள்ளதான் இது இருக்கு. அதுதான் நம்ம நோன் மேட்டர்னு சொல்றோம். இந்த நோன் மேட்டர் நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல 95% எதுதான் இருக்கும்,
ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம மீன் பண்றோம். அப்போ இப்படி புரிஞ்சுக்கங்க. நமக்கு எயின்ஸ்டீன் ஒன்று சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சி, எனர்ஜி இஸ் நத்திங் பட் எனர்ஜி டிராவல்ட் அட் லோ வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு மீன் பண்ணியிருப்பாரு. இப்படி புரிஞ்சுக்கங்க, ஒரு எனர்ஜி இருக்குன்னு வைங்களேன், ஒரு எனர்ஜி டேர்ன்ட் இன்டு வைப்ரேஷன் டு மூவ். எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா வைப்ரேஷன் மூலமா தான் என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது யார் சொன்னா, இந்த ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறது நமக்கு சொன்னாரு. அப்போ எனர்ஜி, இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம், எனர்ஜி டிராவல்டு த்ரூ வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னா, மேட்டர் இஸ் நத்திங் பட் எனர்ஜி அட் லோ வைப்ரேஷன். அதாவது இப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பிக் பேங் வெடிச்சு தான் நம்ம சொல்றோம்ல. ஸோ ஆரம்பத்தில் என்ன உருவானுச்சுன்னு நான் சொன்னேன், எனர்ஜி. அப்போ எனர்ஜி உருவாகுது பயங்கரமா. இதுங்க இப்படிதானே உருவாகும் எனர்ஜி. நம்ம இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்லாம் பார்த்துருப்போம் கரெக்டா. அதுல இந்த மாதிரி தான் நமக்கு டயக்ராம்லாம் நம்ம போட்டு வச்சிருப்போம். அப்போ என்னன்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு அந்த வேவ் லென்த் எல்லாம் இங்க இருக்கு, கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும், அப்படியே வர 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 அப்படியே வரும். அப்போ ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, மேட்டர் இஸ் நத்திங் பட் எனர்ஜி அட் லோ வைப்ரேஷன். வைப்ரேஷன் அதிகமா இருந்தா அது எனர்ஜியாவே இருக்கும், ஆனா வைப்ரேஷன் கம்மியா இருந்ததுன்னா அப்போ என்னவா மாறும், மேட்ரா உருவாகும் அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல வந்து மீன் பண்ணியிருக்காரு. அப்போ இப்படிதான் நமக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் மேட்டர் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இதையே நம்ம ஒரு குரோனாலஜியா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம சொன்னோம், பிக் பேங் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆனிச்சு. அதுலேருந்து நமக்கு அந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு உருவானிச்சு. அதில் நம்ம டார்க் மேட்டர், நோன் மேட்டர், அதே மாதிரி டார்க் எனர்ஜி, இதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இதை நம்ம கேலக்ஸி 1ன்னு எடுத்துக்கிறேன், இது கேலக்ஸி 2ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு கேலக்சிக்கும் இன்னொரு கேலக்சிக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இந்த மேட்டர் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ மேட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும் கரெக்டா. இப்போ நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க கிளாஸ் உட்காந்துருக்கீங்க, ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, அது பண்ணக்கூடாது, பட் டெஸ்ட் எழுதுறீங்க, மார்க் வரல, நான் கூப்பிட்டு சப்புன்னு ஒரு ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த கை இப்படி ஹிட் ஆகுதுல, இது மேட்டர் கரெக்டா. அடிச்சோன்னு ஒரு வலி வருதா, ஒரு எனர்ஜி ஒன்று ரிலீஸ் ஆகுதா, அதுதான் எனர்ஜி. ஸோ இதுதான் மேட்டருக்கும் எனர்ஜிக்கு இருக்கிற சிம்பிளான விஷயம். அப்போ நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அப்போ மேட்டருக்கு மாஸ் இருக்கா, இருக்கு. அதுக்கு ஸ்பேஸ் இருக்கா, இருக்கு. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கா, இருக்கு. ஆனா எனர்ஜிக்கு இது எங்கேயாவது நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா, சவுண்டு அது ஒரு எனர்ஜி தான், அது உங்களால எங்கேயாவது பார்க்க முடியுதா, சவுண்டுக்கு மாஸ் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. ஸோ எந்த ஃபார்ம்லையும் அது வந்து கிடையாது. அப்போ ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு வேலையை செய்யக்கூடியது. எனர்ஜி இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஒரு வேலையை செய்யக்கூடியதான் என்னது, எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம இங்க மீன் பண்றோம். அப்போ இதுதான் எனர்ஜிக்கும் மேட்டருக்கும் இருக்கிற ஒரு கம்பேரிசன். அதே டைம்ல நம்ம ஐன்ஸ்டீன் இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாருங்க. அதாவது இந்த மேட்டருக்கும் எனர்ஜிக்குமே சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒன்னோட ஒன்று இன்டர்சேஞ்சபிள் ஆயிக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அதாவது சிம்பிளா சொன்னா, மேட்டர் கேன் டேர்ன் இன்டு எனர்ஜி, எனர்ஜி கேன் டேர்ன் இன்டு மேட்டர். இதே ஒரு சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு எனர்ஜி மேட்டராகவும் மாறும், ஒரு மேட்டர் எனர்ஜியாகவும் மாறும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. இதுதான் மேட்டர் அண்ட் எனர்ஜி ஆர் இன்டர்சேஞ்சபிள் ஃபார்ம் அப்படிங்கிறத அவர் வந்து மீன் பண்ணியிருப்பாரு. புரியுதுங்களா. அப்போ நம்ம இந்த குரோனாலஜிக்குள்ள போகலாம். இப்போ எதுவரையில் முடிச்சிருக்கோம், பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி முடிச்சாச்சு, பிக் பேங் தியரி வெடிச்சது, ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ், எனர்ஜி பிரிஞ்சது, அதுக்கப்புறம் வந்து மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு உருவாயிருக்கு. அது ஏன் உருவானுச்சு, மில்லியன் டிகிரி செல்சியஸ். அப்போ ஒரு டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அது வந்து மேட்டர் உருவாகாது, டெம்பரேச்சர் கம்மியாக கம்மியாக தான் நமக்கு என்ன உருவாகும், நமக்கு மேட்டர் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த மேட்டர் என்ன ஃபார்ம்ல உருவாகுது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்டர், இது வந்து நீங்க பார்க்கலாம், இந்த டயக்ராம் பாருங்க உங்களுக்கு புரியும். இங்க பாருங்களேன், ஃபார்மேஷன் ஆஃப் பார்ட்டிகல். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா குவார்க், லெப்டான் இதெல்லாம் உருவாகும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல நமக்கு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் மாதிரியான விஷயங்கள் ஃபார்ம் ஆகும். எப்படின்னா, இந்த குவார்க்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குவார்க்ஸ் எல்லாம் இட் கன்வெர்டட் இன்டு புரோட்டான், நியூட்ரானா வந்து அடுத்த ஃபார்முக்கு வந்து நமக்கு மாறும். புரியுதுங்களா. அப்போ இப்படிதான் இந்த பார்ட்டிகல் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா புரோட்டான் எடுத்துக்கலாம். நம்ம குவார்க்கு, லெப்டான் அப்படின்னு போனால் ரொம்ப சயின்ஸா போயிடும்.
ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே புரோட்டான் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு மேட்டர் உருவாகிறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன உருவாகுது, ஒரு புரோட்டான். அப்போ ஹைட்ரஜனுக்கு எத்தனை புரோட்டான் இருக்கும், ஒரு புரோட்டான். அப்போ ஜென்ரலா ஆரம்பத்தில் உருவான ஹைட்ரஜன் வித்தவுட் எலக்ட்ரானா தான் உருவானுச்சு. இதை தான் சார்ஜ்டு ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு புரோட்டான் மட்டும் இருக்கு, எலக்ட்ரான் இல்லைன்னா அது சார்ஜ்டு ஹைட்ரஜன். அதுவே எலக்ட்ரான் இருந்ததுன்னா அதை நம்ம சார்ஜ்டு ஹைட்ரஜனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். இப்போ பாருங்க, அடுத்து இந்த புரோட்டான் இருக்குல்ல, இந்த புரோட்டான் ஃபர்ஸ்ட் 3 நிமிஷத்துல உருவானுச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து அடுத்த 4 லட்சம் வருஷம் வரையிலும் ஒரு ஃபேஸ்ல இருக்கு. அதை தான் பிளாஸ்மா ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, பிக் பேங் தியரி வெடிச்ச உடனே நமக்கு மேட்ரு ஃபார்ம் ஆயிடுச்சுல. இப்போ இந்த மேட்ரு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மேட்டர் பிளாஸ்மா ஸ்டேட்ல இருக்கான். அப்போ வாட் இஸ் மீன் பை பிளாஸ்மா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, அதுக்கு இங்க வாங்க. பிளாஸ்மா ஸ்டேட் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹை எனர்ஜி ஸ்டேட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சன்ல இருக்கிற ஹைட்ரஜன் கேஸ் பிளாஸ்மா ஸ்டேட். நமக்கு ஆல்ரெடி நமக்கு படிச்சிருப்போம், சாலிட், லிக்விட், கேஸ், இதெல்லாம் நம்ம ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ சாலிட்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ் கட்டி சாலிட், அதை உருக்குனீங்கன்னா வாட்டரா மாறுமா, லிக்விடா மாறுமா? திருப்பி வாட்டரை ஹீட் பண்ணீங்கன்னா கேஸா மாறுமா? இந்த கேஸையும் நீங்க திருப்பி ஹீட் பண்ணீங்கன்னா அதுதான் என்னது, பிளாஸ்மா ஸ்டேட். அப்போ பிளாஸ்மாங்கிறது கேஸையே ஹீட் பண்ண ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, அதுதான் பிளாஸ்மா ஸ்டேட். இந்த ஸ்டேட் எப்படி இருக்கும்னா இது ரொம்ப ஒப்பேக்கா இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், ஒப்பேக், டிரான்ஸ்பரன்சி, இது ரெண்டுக்கும் நமக்கு நிறைய டவுட் இருக்கும். அதையும் இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இது இருக்கு, இப்போ அந்த சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த சைடு பார்க்க முடியுதா, முடியல, கரெக்டா எக்ஸாக்டா. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒப்பேக்னு சொல்லுவோம். அதுவே டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த பாட்டில் இது வச்சிருக்கோம்னு வைங்களேன், இதுல பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியல, இது டிரான்ஸ்பரன்சி. அப்போ ஒப்பேக் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு லைட்டை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணக்கூடியது தான் ஒப்பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டை பாஸ் பண்ணி நம்ம அந்த சைடு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது என்ன மீனிங், நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து என்ன இருக்கோ நமக்கு உள்ள காமிக்கும் அப்படின்னு சொல்றோம். இதான் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டுக்கும் ஒப்பேக்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அப்போ ஒப்பேக்கா இருக்கிறப்போ உங்களால கிளியரா எதையும் பார்க்க முடியாது, ஆனால் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறப்ப உங்களால என்ன பண்ண முடியும், பாசிபிள் டு சி கிளியர்லி. இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இப்போ இங்க வாங்க. ஸோ பிக் பேங் வெடிக்குது, நமக்கு மேட்டர் ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் புரோட்டான் உருவாகுது. இந்த புரோட்டான் என்ன ஸ்டேட்ல இருக்கான், பிளாஸ்மா ஸ்டேட்ல நமக்கு இருக்கு. பிகாஸ் ஹைட்ரஜன் வித்தவுட் எலக்ட்ரானா இருக்கிறப்போ அது சார்ஜ் ஹைட்ரஜனா இருக்கிறதுனால அது பிளாஸ்மா ஸ்டேட்டா இருக்குது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 lakh இயர்ஸோட எண்டில் தான் நமக்கு என்ன உருவாகுதுன்னா இந்த மைக்ரோவேவ் லைட் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது. அதாவது மைக்ரோவேவ் ரேடியேஷன். இதை தான் நம்ம பின்னாடி பார்க்கலாம் எவிடன்ஸ் ஆஃப் பிக் பேங் தியரியில. ஸோ ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், ஓகேங்களா? அப்போ இந்த அப் டு 4 லட்சம் வருஷம் வரலும் இந்த ஸ்டேட் வந்து சிமிலரா இருக்கு. யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. எப்படி இங்க பாருங்க, யூனிவர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு, பெருசா போய்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு இங்க வந்து கேலக்ஸி இருந்தா அப்படியே அடுத்த இங்க இப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க, ஓகேங்களா? அப்போ பாருங்க, அப்போ புரோட்டான் உருவாயிருச்சா, இப்போ 4 லட்சம் வருஷம் வரல வந்தாச்சா. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம், நம்ம ஆல்ரெடி இந்த வெடி எக்ஸாம்பிள் சொன்னதான். ஒரு பிளாஸ்ட் ஆகுது, ஒரு வெடி வெடிக்குது, அப்படியே அந்த கங்கு போகுது, அப்படியே போக போக கூல் ஆகிட்டே போகுமா. அந்த மாதிரி இந்த சிங்குலாரிட்டி வெடிக்கிறப்போ அங்கே பயங்கர ஹீட்டு ஜென்ரேட் ஆகும்ல, அப்படியே அதை விட்டு டிஸ்டன்ஸ் சோர்ஸை விட்டு தள்ளி போக 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 நமக்கு என்ன ஆகும், ஹீட்டு கம்மியாகும்ல. அப்போ வெடிச்சு போறப்போ இந்த கேலக்சிஸ் எல்லாம் என்ன ஆகும், ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாளாக ஹீட் கம்மியாயிட்டே இருக்கும், பாத்தீங்களா? ஸோ அப்படி இது 4300 டிகிரி செல்சியஸுக்கு வருதான். அதாவது பாருங்க, ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ்லேருந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து அங்கிருந்து என்ன ஆகுது, 4300 டிகிரி செல்சியஸ்க்கு வருதான். இப்போதான் பிளாஸ்மா ஸ்டேட்டு கேஷியஸ் ஸ்டேட்டா வருது. ஏன்னா நம்ம இங்க என்ன சொல்லியிருந்தோம், இங்க பாருங்க, நம்ம சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. இப்போ இங்க பாருங்களேன், சாலிடை ஹீட் பண்ணா லிக்விட், லிக்விடை ஹீட் பண்ணா கேஸ், கேஸை ஹீட் பண்ணா பிளாஸ்மா சொன்னோமா. அப்போ இந்த பிளாஸ்மாவை கூல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அப்படியே ரிவர்ஸ் தான், கேஸா மாறும். கேஸை கூல் பண்ணீங்கன்னா லிக்விடா மாறும், கரெக்டா? லிக்விடை கூல் பண்ணீங்கன்னா சால்ட். ஸோ இப்போ இந்த ஃபார்ம்ல தான் நம்ம என்ன சொல்றாங்க, 4300 டிகிரி செல்சியஸ்க்கு வரப்போ இந்த ஸ்டேட் என்னவா மாறுதான், பிளாஸ்மா ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டா மாறுது அப்படின்னு நம்ம மீன் பண்றாங்க. அப்போ இதை தான், அப்போ ஹைட்ரஜன் இப்போ கேஸா மாறுது. இதை தான் பீரியட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டாபிக்ல நம்ம வந்து இன்ன வரல எதை உருவாக்கல, கேலக்சியையும் உருவாக்கல, ஸ்டாரையும் உருவாக்கல, பிளானட்ஸையும் உருவாக்கல. அப்போ சன்னையும் இல்லையே, சன் இருந்தால் தானே லைட் இருக்கும் நம்ம சிஸ்டம்கே, சோலார் சிஸ்டம்கே சொல்றேன்.
அப்போ இன்னொரு லைட்டே இல்லை. ஸோ ஆக்சுவலாக அது ஹைட்ரஜன் கேஸ் தான். ஆனால் அதுக்குள்ளே லைட் அடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியும். ஆனால் இன்னொரு லைட் உருவாகலை. அதனால இந்த ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க, பீரியட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுவாங்க. இதை தான் நான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஹைட்ரஜன் நியூக்ளியஸ், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் மேட்டர் இருக்குல்ல, ஒரு புரோட்டான் இருந்ததுல, அதை நீங்கள் கோல்டு பண்ணீங்கன்னா என்னவா மாறும், ஹைட்ரஜன் ஆட்டமாக மாறும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மீன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிற ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து என்னவா மாறுதுன்னா நெபுலாவா மாறுதுன்னு சொன்னாங்க. நம்ம நெபுலார் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இங்கே வாங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம நெபுலா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நெபுலா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ நெபுலா அப்படிங்கிறது நத்திங் பட் கிளவுட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது ஹைட்ரஜன் வந்து ஒரு கிளவுட்ஸா ஃபார்ம் ஆனா இப்போ நம்ம என்ன உருவாக்கணும், ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்மா ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னோம், இப்போ கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னோம்ல, அதை தான் இங்கே நம்ம வந்து மீன் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ரூம். இந்த ரூம் ஃபுல்லா பஞ்சை வந்து நம்ம பறக்க வச்சிருக்கோம் நீங்களேன். அந்த பஞ்சு எப்படி இருக்கும், அப்படியே அங்கங்க லம்ஸா இருக்கும், கரெக்டா? அப்ப ரிமைனிங் ஸ்பேஸ்ல அப்படியே பஞ்சு பறந்துகிட்டு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ இந்த நெபுலாங்கிறது அரேஞ்ச் ஆகும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கிராவிட்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு ஆட்டம் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு ஆட்டம்ல என்ன இருக்கும், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் ஆட்டம்குள்ள இருக்கும். இதெல்லாம் ஏன் ஒன்னா இருக்குன்னா, ஒன்னாதான் ஆட்டம். இது ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அடுத்து பாருங்க, ஒரு எனர்ஜி மேட்டரா மாறுறதுக்கு என்ன வேணும், ஸ்ட்ராங்கான நியூக்ளியர் ஃபோர்ஸ் வேணும். அதாவது எனர்ஜியா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து பிளாஸ்மா ஸ்டேட் எனர்ஜியா இருந்ததுல, அது கேஸா மாறுது. அதுக்கு நமக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருந்ததுனால தான் நமக்கு ஹைட்ரஜன் ஆட்டமா மாறுனுச்சு. இதுதான் இங்க சொல்றோம். அப்போ இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமே, நமக்கு ஹைட்ரஜன் மேட்டரா மாறிடுச்சு. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது எல்லாமே தனித்தனி ஹைட்ரஜன். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு அது வந்து அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், கரெக்டா? அப்போ ஒவ்வொரு மேட்டருக்குமே என்ன இருக்கும், ஒரு மாஸ் இருக்கும். எந்த பொருளுக்கு மாஸ் இருந்தாலும் அந்த பொருளுக்கு கிராவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். எதையாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணும். இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு மாஸ் இருக்கு, நம்ம எதை சார் அட்ராக்ட் பண்ணோம்னா தூசி. இப்போ பறந்து போகிற தூசி என்ன ஆகுது, நம்ம மேலே விழுக்குதா, அப்போ நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம மாஸாக இருக்கோம். மாஸ்னா அந்த மாஸ் இல்லை, நான் இந்த சயின்ஸ் டேர்ம் சொல்கிறேன். நமக்கு மாஸ் இருக்கு, எடை இருக்கு, ஓகேங்களா? அப்போ எர்த்துக்கும் என்னதுக்கு மாஸ் இருக்கு. ஸோ நம்ம கிராவிட்டி ஆக்ட் ஆகிறோம்ல. அப்போ எந்த ஒரு பொருளுக்குமே மாஸ் இருந்தால் அது கிராவிட்டி அங்கே வந்து ஆக்ட் ஆகும். அப்போ அப்படிதான் வந்து மூணு என்ன ஆகுது, எடுத்து கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க, ஒரு மேட்ரும் இன்னொரு மேட்ரும் ஒன்னா சேரணும்னா கண்டிப்பா கிராவிட்டி இருக்கும். ஒரு மேட்ருனாலே அங்க மாஸ் இருக்கும், மாஸ் இருந்தா கிராவிட்டி இருக்கும். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது, ஹைட்ரஜன் தனித்தனியா கேஸா இருக்குது, ஆட்டமா இருக்கிறதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூம் ஃபுல்லா நான் வந்து ஹைட்ரஜனை பரப்பி விட்டேன், அது என்ன ஈவனாவா போயிருக்கும், அங்கங்க. அப்போ இப்போ நானே வந்து இப்போ ஒரு 100 பேர் கிளாஸ்ல இருக்கீங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா வாரீங்க, 10 பேர் ஒரு கேங், இன்னொரு 10 பேர் ஒரு கேங், இன்னொரு 2 பேர் ஒரு கேங், இப்படிதானே இருக்கீங்க. அந்த மாதிரிதான் இந்த நெபுலாக்குள்ள ஹைட்ரஜன் லம்ப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, லம்ப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஒரு மேட்டர் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், அதுக்கு வந்து ஓன் கிராவிட்டி இருக்கும். அப்போ என்னன்னா ஒன்னோட ஒண்ணு ஈஸியா என்ன ஆகும், அப்படியே அட்ராக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் அட்ராக்ட் ஆகும், இது ரெண்டு சேர்த்து இன்னொன்று அட்ராக்ட், இப்படி என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி தான் அந்த கிளவுடை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு பிக்கஸ்ட் நெபுலாவே ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ எந்த அளவு பெருசுன்னா 80,000 1.5 லட்சம் லைட் இயர் வரணும் இந்த கேலக்சி நெபுலா வந்து இருக்குமா சைஸ். ஒரு லைட் இயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், 9.17 ட்ரில்லியன் கிலோமீட்டர். ஒரு ட்ரில்லியன்னா ஐ திங்க் 10 to the power 12 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு லைட் இயர்னா
9.41 ட்ரில்லியன் கிலோமீட்டர். அப்போ 80,000லேருந்து 1,50,000 லைட் இயர் வரணும் ஒரு கேலக்ஸி நெபுலா இருக்குன்னா பாருங்களேன். அப்போ இதை தான் நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா, இங்கே வாங்க, இப்போ சிம்பிளாக நான் கிறிஸ்பாக சொல்கிறேன். பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி, பிக் பேங் வெடிக்குது, மேட்ரு உருவாகுது. ஸோ மேட்ருனா புரோட்டான், ஸோ எலக்ட்ரான் இல்லாமல் உருவாகுது. 4300 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன உருவாகுது? பிளாஸ்மா ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டாக மாறுது. இதுலேருந்து என்ன ஆகுது? நெபுலாவாக உருவாகுது. ஏன் நெபுலாவாக உருவாகுது? ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மாஸ் இருக்கும். மாஸ் இருந்தால் கிராவிட்டி இருக்கும். கிராவிட்டி இருந்தால் ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்போ நெபுலாவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற பெரிய நெபுலா தான் என்ன நெபுலா? கேலக்ஸி நெபுலா. அதை பற்றி நம்ம அடுத்து உள்ள பார்க்க போகிறோம். இங்கே வாங்க, இதுதாங்க அந்த பெரிய கேலக்ஸி நெபுலா. இப்போது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இது ஒரு பெரிய ரூம், இதுக்குள்ளே நிறைய கேலக்ஸி இருக்கும். G1, G2 இதெல்லாம் கேலக்ஸி 1, கேலக்ஸி 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இதை நான் கேலக்ஸி 1 எடுத்துக்கிறேன். இந்த கேலக்ஸி 1க்குள்ளேயுமே ஹைட்ரஜன்லாம் ஈவனாக இருக்குமானா இருக்காது. என்ன ஆகும்? தனித்தனியாக லம்ப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், குட்டி குட்டி ரவுண்டாக போட்டிருக்கேன். அப்போ கேலக்சிக்குள்ளேயுமே இந்த ஹைட்ரஜன் ஈவனாக இருக்காது, அதுக்குள்ளே என்ன ஆகும்? பிரிஞ்சிருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டார் ஆர் பிளாக் ஹோல் நெபுலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் ஆரம்பத்தில் உருவான ஸ்டார். இதை தான் புரோட்டோ ஸ்டார் நெபுலான்னு சொல்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார் இல்லை, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சரிங்க, இப்போ இந்த ஸ்டார் நெபுலா உருவாயிடுச்சு. இப்போ பாருங்க, இது ஒரு ஸ்டார் நெபுலா. இதுக்குள்ள என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்குள்ள இப்போ இதெல்லாம் ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஒன்னோட ஒன்று என்ன ஆகும்? அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுமா? ஒன்னோட ஒன்று சேரும் சேரும் சேரும், இதெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர ஆரம்பிக்கும் ஜென்ரலாக. அப்போ என்னன்னா, இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு பொருளுமே கூல் ஆனிச்சுன்னா அது வந்து கம்ப்ரஸ் ஆகும். அதே நீங்கள் ஒரு பொருளை ஹீட் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் பேண்டை ஹீட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ரப்பர் பேண்டை கூட வேணாம், வேற எந்த ஒரு பொருளை நீங்கள் ஹீட் பண்ணாலும் என்ன ஆகும்? ஒரு வாட்டர், தண்ணி நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். காற்று, ஏர் பார்சலை ஹீட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு பொருளை நீங்கள் கூல் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்? கம்ப்ரஸ் ஆகும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நமக்கு குளிருதுன்னு வைக்கலாம். இப்போ நம்ம சம்மரில் இருக்கும், பயங்கர வெக்கையாருக்கு என்ன பண்ணுவோம்? சவா அப்படின்லாம் சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ பாடி என்ன ஆகும்? இப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் குளிர் டைமில் அப்படி இழுத்து அப்படி போத்திப்போமா? இதே கான்செப்ட் தான். அப்போ ஒரு விஷயம் நமக்கு கோல்டாக இருக்குன்னா அது கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்ணும், அதுவே ஹீட்டாக இருக்குன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். இது வந்து ஒரு கான்செப்ட், இதை புரிஞ்சுக்குங்க. அப்போது ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு பொருள் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே வந்து கூல் பண்ணிங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். இது பேசிக். அப்போது இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மேட்டர் எப்பயுமே என்ன ஆகும்னா ஜென்ரலாக கம்ப்ரஸ் ஆகும். இப்போது இப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து மண் நோண்டி போடுவோம். கரெக்டாக? அந்த மண் நோண்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளே வந்து ஃபவுண்டேஷன் போடுவோம். மண்ணை நோண்டி நீங்கள் மேலே போட்டுட்டீங்க, ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த மண் வந்து பாருங்களேன் எப்படி இருக்கும்? டைட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் மண் வெட்டி வச்சிங்கன்னா வெட்ட முடியாது. என்ன ஆகிருக்கும்? கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அப்போ ஒரு மேட்டர் ஜென்ரலாகவே கம்ப்ரஸ் ஆகக்கூடியது. ஓகேங்களா? எதனால்? டியூ டு கிராவிட்டி. அப்போ மண்ணை வெட்டி போடுறீங்க, அது ஏன் கீழே இறுகிட்டே போகுதுன்னா கீழே கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. அதனால என்ன ஆகும்? இறுகிட்டே போகும். அப்போது ஒரு மேட்டர் நீங்கள் கிராவிட்டியால் ஆக்ட் ஆகி அப்படியே கம்ப்ரஸ் ஆகுதுன்னா உள்ளே வந்து ஹீட் ஆகும். இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த கை இப்படி இப்படி வச்சுக்கலாம். கை நார்மலாக போயிருக்கப்போ பிரச்சனை இல்லை. இது இப்படியே க்ளோஸ் பண்ணுங்களேன். க்ளோஸ் பண்ண அப்படியே டைட் பண்ணிட்டே போங்க, சென்டரில் ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகுதா? அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். அப்போது ஒரு மேட்டர் கம்ப்ரஸ் ஆகுறப்போ உள்ளே வந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போது ஒரு அயன் பால் எடுத்துக்கோங்க, ஒரு இரும்பு பந்து எடுத்துக்கிட்டு அதை இமேஜின் பண்ணுங்க. அந்த பந்தை போட்டு 2 பக்கமும் க்ரஷ் பண்ணுறீங்க. ஆனால் பால் சைஸ் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே குட்டி குட்டியாக சுருக்குறீங்க. சுருக்க சுருக்க என்ன ஆகும்? சென்டரில் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாரு கிராவிட்டி ஆக்ட் ஆகுறதுனால அப்படியே என்ன ஆகுது? இந்த இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, கிராவிட்டி உள்ளே ஆக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? உள்ளே அப்படியே இப்படி இருக்கிக்கிட்டே இருக்கும். இருக்க நமக்கு என்ன ஆகும்? உள்ள ஹீட்டுங்கிறது நமக்கு ஜென்ரேட் ஆகுமா? அப்படி தான் நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்போ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன் பாருங்க, இது கிராவிட்டி. கிராவிட்டி ஒரு நெபுலாவை கம்ப்ரஸ் பண்ணுது. அப்போ கம்ப்ரஸ் பண்ணுறப்போ ஹீட்டு ரிலீஸ் ஆகுமா? ஸோ இதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது நம்ம என்ன நெபுலான்னு பார்த்தோம்? ஸ்டார் நெபுலா. நம்ம வந்து
இந்த மில்கிவே கேலக்ஸி ஒன்றுக்குள்ளேருந்து ஒரு பந்து எடுத்திருக்கோம். இந்த பந்து தான் என்னது? ஸ்டார் நிபுலா. ஓகேங்களா? அதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இப்போ இதுவரை நம்ம ஏதாவது பிளானட் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இல்லை. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் வித்தவுட் பிளானட்ஸே இல்லாதது. சன்னெல்லாம் ரெண்டாவது வந்த ஸ்டார். அதில் தான் பிளானட்ஸ் வந்து சோலார் சிஸ்டம்ல உருவானுச்சு. ஆனால் இதுவரை நம்ம எங்கேயுமே நம்ம வந்து எர்த்தையோ எங்கேயும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோமா? இல்லை. அதனால குழப்பிக்காதீங்க. அப்போ என்னன்னா டெம்பரேச்சர் பாருங்க, -174 ° வரல என்ன ஆகுது? அப்படியே டவுன் ஆகுது. எங்க 4300 இருந்ததுல அதுல இருந்து -174 வரல அப்படியே வருதான். ஆனா சென்டர்ல என்ன ஆகும்? ஹீட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்ல. அப்போ என்ன ஆகுது? சடனா ஒரு வெடிப்பு வெடிக்குது. அது எது வரலும் போகுதுன்னா 10 மில்லியன் °C வரலும் ஹீட்டு பிளாஸ்ட் ஆகுது. நீங்க இரும்பு பந்தையே அப்படியே சுருக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஒரு இடத்துல டொப்புன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் தான். இப்போ எல்பிஜி சிலிண்டர் இருக்கு, அது நார்மலா இருக்கு. அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே பாருங்க. ஃபுல்லா நீங்களே வந்து ஒரு மிஷின்ல வச்சு அதை சிலிண்டர் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி பாருங்க, என்ன ஆகும்? பிளாஸ்ட் ஆகும்ல. அந்த மாதிரி என்ன ஆகுது? இது பிளாஸ்ட் ஆகுது. அப்போ இவ்வளவு நாள் நம்ம என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்? ஹைட்ரஜன் மட்டும் தான் நம்ம இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதுதான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அதாவது 10 மில்லியன் °C வரல ஹீட் ஜென்ரேட் ஆகுதா? ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா 10 மில்லியன் °C நமக்கு டெம்பரேச்சர் வேணும். அப்போ இப்படி கம்ப்ரஸ் ஆகிறப்ப நமக்கு 10 மில்லியன் °C உருவாகிறதுனால நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஃபிஷன் ஃபியூஷன் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஃபியூஸ் அப்படின்னா ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த கூட ஜாயின் ஆகுறது ஃபியூஸ். ஃபிஷ் அப்படின்னா பிரேக்னு அர்த்தம். ஒரு விஷயத்த உடைக்கிறது ஃபிஷன் ரியாக்ஷன், ஜாயின் பண்ணுறது ஃபியூஷன் ரியாக்ஷன். அப்போ என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்கா, இன்னொரு ஹைட்ரஜன் கூட இப்படி சேரணும்னா நமக்கு 10 மில்லியன் °C டெம்பரேச்சர் வேணும். சேர்ந்ததுன்னா நமக்கு என்னவா வரும்? ஹீலியம். 2 புரோட்டான், இங்கே ஒரு புரோட்டான், இங்கே ஒரு புரோட்டான், ரெண்டுமே சேர்ந்து என்னவா மாறுது? 2 புரோட்டான். இப்போ ஹீலியமா நமக்கு இப்போ வெடிக்கிறப்ப நம்ம அது கூட என்னங்க வரும்? மேட்ரும் வரும், எனர்ஜியும் வரும். கரெக்டா? ஸோ எனர்ஜி உருவாயிடுச்சா? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்? ஒரு நியூக்ளியர் எனர்ஜி பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். கரெக்டா? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஆட்டம்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் ஜாயினா இருக்கணும்னா நமக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ் வேணும். இப்போ இந்த ஆட்டமும் சேரணும்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அடுத்து நமக்கு தேர்ட் ஃபோர்ஸ் நமக்கு என்னது? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த ஃபோர்ஸ்லேருந்து கிரியேட் ஆகிற எனர்ஜி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. ஸோ இது நமக்கு எப்படி பிரியும்னா லைட் ப்ளஸ் ஹீட்டாக பிரியும். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். காமா ரே, எக்ஸ்ரே, யூவி ரே, விப்ஜிஆர், ஐஆர், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விசிபிள் லைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணில் பார்க்குறோம்ல இந்த லைட்டெல்லாம் இந்த விப்ஜிஆருக்கு கீழே தான் வரும். எங்கேயாவது ஐஆரை பார்க்குறீங்களா? ஐஆர்னா இன்ஃப்ராரெட்டை பார்க்குறீங்களா? மைக்ரோவேவ் பார்க்குறீங்களா? ரேடியோ வேவ் பார்க்குறீங்களா? யூவி பார்க்குறீங்களா? இல்லை. புரியுதுங்களா? அப்போ இதை தான் நம்ம இந்த இடத்துல என்ன நமக்கு ஃபார்ம் ஆகுது? அப்போது இதுலேருந்து சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு ஸ்டார் நெபுலா இருக்கு. ஒரு ஸ்டார் நெபுலா அது அப்படியே 10 மில்லியன் °C போகிறப்ப அடுத்து என்ன ஆகுது? ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுது. அடுத்து இதே மாதிரி என்ன ஆகுனா உங்களுக்கு கன்சிக்யூட்டிவாக ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறும், அடுத்து லித்தியமாக மாறும். இந்த ஆர்டர் வந்து நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சும்மா ஒரு லேமன் லாங்குவேஜ் நமக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளோவில் எழுதியிருக்கேன். ஸோ ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுது, ஹீலியம் லித்தியமாக மாறுது. அடுத்து நிறையா சப்சிக்வெண்ட் நடந்து அடுத்து நமக்கு வந்து கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அப் டு இது வரலும் ஃபார்ம் ஆகுதான். அயன் வரலும் ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஓகேங்களா? ஐ திங்க் அயன் வந்து 26 நினைக்கிறேன் பீரியடிக் டேபிளில். போய் கொஞ்சம் ஜஸ்ட் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஸ்டார் பார்த்தோம்ல, அந்த ஸ்டார் தான் இது. எது? கேலக்சிக்குள்ளேருந்து ஒரு பந்து எடுத்தோம்ல, அந்த பந்து தான் இந்த பந்து. இதுக்குள்ள இன்னர்ல என்னவா மாறிடுச்சு? ஹைட்ரஜன் இருக்கு, ஹீலியம் இருக்கு, இது இப்படிதான் இருக்கு. இது என்னவா மாறி இருக்கு? உள்ள அயன் வந்துருச்சு. ஏன்னா நம்ம பார்த்துக்கோம்ல, ஹைட்ரஜன் வந்து ஹீலியம் வந்து லித்தியம், பெரிலியம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ அயன் வரல வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ சென்டரில் அயன் ஃபார்ம் ஆயிடுச்சு, அவுட்டரில் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. இதுதான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான பார்ட்டு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் இந்த அயனுக்கு மேலே இப்போ அயன் வந்து உங்களுக்கு ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், இதுக்கு டெம்பரேச்சர் பத்தலை, அதனால ஹையர் எலமெண்ட்டாக மாற முடியலை. அப்போ இது வந்து அப்படியே நின்றுச்சு, ஸ்டாக்னண்டாக நின்றுச்சு. அப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஒரு பந்துக்குள்ள சென்டர்ல இருக்கிற கோரு அப்படியே எரியாம அப்படியே நின்றுச்சு, ஃபியூயல் முடிஞ்சிருச்சு. இது சொல்ல போனா நம்ம எப்படி சொல்லலாம்னா ஃபியூயல் கம்ப்ளீட்டட். ஆனா ஃபியூயல் எங்க இருக்கு? ஃபியூயல் இங்க இருக்கு. அப்போ ஃபியூயல் கம்ப்ளீட் ஆனா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு மேட்டர் கூலிங் பேஸ்டு கம்ப்ரஷன் நடக்கும்னு சொன்னோமா? அப்போ இந்த சென்டர்ல இருக்கிற இந்த அயனானது
கிராவிட்டியால அப்படியே உள்ள சுருங்க ஆரம்பிக்கும். அதே டைம்ல நான் இன்னொரு கான்செப்ட் சொன்னேன், ஒரு பொருளை ஹீட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொன்னேன்ல. அப்ப இங்க பாருங்க, இங்க ஹைட்ரஜன் இருக்கு, அதனால இங்க எக்ஸ்பேண்ட் ஆகும், இங்க ஃபியூவல் இல்ல, கிராவிட்டியால கம்ப்ரஸ் ஆகும். அப்போ ஒரே பந்து ஒன்று இப்படி போகும், சென்டர்ல இப்படி போகும், இப்படி போகுது இல்ல. இப்போ இது அன்ஈவனா இருக்கா, அன்ஸ்டேபிளா இருக்கா? இப்போ ஒரு பிளாஸ்ட் நடக்கும். இந்த பிளாஸ்ட்டை தான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க, சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து அவங்க மீன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிக் பேங் தியரியை நான் பார்ட் 3 எடுத்துட்டு வரேன். ஏன்னா பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அதனால பார்ட் 3ல ஸ்டே டியூன்டா இருங்க. நம்ம இந்த அடுத்து ஹெவியர் எலமெண்ட்ஸ் அடுத்த வீடியோ என்ன இருக்கும்னா, சன் எப்படி உருவானுச்சு, பிளானட்ஸ் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.